பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளோட மாதம் நமக்கு சாப்பாட்டுக்கு வரக்கூடிய பணத்தில் எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டுக்கு 4 பேர் இருக்கீங்களா 3 பேர் இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு செலவாகும் அப்படிங்கிறத சின்ன லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். டெய்லி என்ன சமைக்கிறோம், ஸோ மாதத்தில் எத்தனை நாள் நான்வெஜ் எடுப்போம், எத்தனை நாள் வெஜ்ஜு சமைக்கிறோம், அப்படியே வெஜ் சமைச்சோன்னா அதில் என்னென்ன வெரைட்டிலாம் நம்ம சமைப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து இப்போ ரவை வாங்குகிறோம் கோதுமை வாங்குகிறோன்னா அதில் சப்பாத்தி மட்டும் போடாமல் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு தெளிவாக இது இவ்வளோ தான் செலவாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனே வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா மந்த்லி நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு தெளிவாக பிரித்து வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட சேவிங்ஸ் பண்ணுற 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, இப்போ மாதம் வந்து வீட்டு செலவாகுதா எல்லாமே ஒரே மாதிரி வச்சுருப்பேன். இல்லை பணமாக எடுத்தாலும் ஒரே இடத்துல வச்சுருப்பேன், ஒரே பாக்ஸில். அப்படி இருக்கும்போது நம்ம காய்கறிக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை நான்வெஜ்ஜுக்கு செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை வெளியே சாப்பிட்றதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமான்னு நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி பாலுக்கு தனியாக காசு கொடுத்துருக்கோமான்னு எல்லாமே குழப்பத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெளிவாகணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸாக நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜ்ஜு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கிராசரிக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் நான் 1500 தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதில் 1500 பணம் இருக்குது. இதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ வெஜ்ஜுக்கு எவ்வளோன்னு எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு வைக்கணும்னா அப்போ தான் நமக்கு எவ்வளோ பணம் இதில் செலவாயிருக்குன்றது தெரியும். அதே மாதிரி வீட்டு சாப்பாட்டுக்கு தனியாக நம்ம ஒரு டைரி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் பாக்ஸ் தான். இந்த உண்டியல் எதுக்கு அப்படின்னா நம்ம தனியாக சேர்த்து வைக்கிறது தனி. இது வந்து ஃபுட்டில் இருந்து மாதம் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், 50 ரூபா 100 ரூபா 200 இப்படி எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது தான் அடுத்த ஒரு பிளான். ஸோ அதனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதம் இதில் எவ்வளோ சேருது அப்படிங்கிறத இந்த மாதம் கடைசியில், அதாவது 5ஆம் தேதி to 5ஆம் தேதி தான் நான் பிளான் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி தான் சம்பளம் கிரெடிட் ஆன உடனே நம்ம கேஷ் எடுத்து வச்சுக்குவோம் இல்லையா. ஸோ 5 to 5 அப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட ஃபுட் பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ். இந்த 6000 ரூபாயில் எப்படிலாம் பிரிக்க முடியும் அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு 6 போர்ஷனாக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ இது 6 என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு, அதுக்கடுத்து நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் பலசரக்கு கிராசரிஸ் நம்ம வாங்கணும், அதுக்கடுத்தது அவுட் சைட் ஃபுட்டு. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, ஸோ வெளியே அவுட் சைட் ஃபுட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் அவுட் சைட் ஃபுட்டு. 5ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, 6ஆவதாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வச்சுருப்பேன். ஸோ மொத்தம் இந்த 6 விஷயத்த நான் பிரிச்சுக்கணும். ஸோ அதை தான் இந்த மாதிரி 6 விஷயமாக நான் வந்து பிரிச்சுருக்கிறேன். இன்னும் 2 பாக்ஸஸ் கீழே இருக்குது. இது மாதிரி பிரித்து அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் பிரிச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ முதல்ல வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் 1500 மாதம் வச்சுருக்கேன். இந்த வெஜிடேரியனில் நமக்கு வந்து என்னென்னலாம் வரும்னா காய்கறிகள் ஃபுல்லாகவே வந்துடும். மாதத்தில் 30 நாளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காய்கறிக்குமே 1500 போதும்னா நிஜமாகவே வேஸ்ட் பண்ணாமல் 1500 போதும். 3 நாளைக்கு ஒருக்க தான் நான் வந்து காய்கறி வாங்குவேன். சரிங்களா? ரொம்ப எல்லாத்தையுமே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஒரு நாள் நான் உங்களுக்கு டூர் காட்டுறேன். நான் ஃப்ரிட்ஜை வந்து அப்டேட்டே பண்ண மாட்டேன், அதாவது அப்கிரேட் பண்ண மாட்டேன். ஏன் அப்கிரேட் பண்ண மாட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒரு மாவு ஆட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறதோ இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாமே தவிர்த்து நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதுன்னு கொண்டு போய் உள்ளே வைக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு பன்னீர் பட்டர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃப்ரிட்ஜையே நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது 12500 இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் காய்கறி எதுவாக இருந்தாலும் 3 நாளைக்கு ஒருக்க தான் நான் போய் வாங்குவேன். ஸோ அன்னைக்கு என்னென்ன ஃப்ரூட்டெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ என்னென்ன காய்கறிலாம் கிடைக்குதோ அப்படி தான் நான் பர்ச்சேஸும் பண்ணுவேன். ஸோ இதனால் எனக்கு 1500 போதுமான விஷயம். அதே மாதிரி வாரத்தில் குறைஞ்சது 3 நாள் எங்கள் வீட்டில் மத்தியானம் கீரை கண்டிப்பாக இருக்கும். அது ஹெல்த்துக்குமே நல்லது, அதே நேரத்தில் பட்ஜெட்டுக்குமே ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி நமக்கு பட்ஜெட் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நம்ம டிக் பண்ணணும், என்னென்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்.
அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் என்ன ஆகும்னா சார்ட் அவுட் ஆகிடும். அதை விட்டு குழந்தைங்களுக்கு மேகி நூடுல்ஸ் போட்டு கொடுக்குறது, பாஸ்தா பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி அதிகமாக சாசேஜ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணோம்னா ஹெல்த்துக்கு டோட்டல் டேமேஜ் ப்ளஸ் மணியுமே நமக்கு வேஸ்ட்டு தான். அதனால் ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து நான்வெஜ்ஜுக்கு மாதம் நான் 800 rupees தாங்க நான் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறேன். 800 rupees போதுமானா எனக்கு போதும். ஏன்னா வந்து 2 குட்டி பசங்க, அப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால 800 அப்படிங்கிறது மாதம் எனக்கு நான்வெஜ்ஜுக்கு போதுமாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஒன்று ஃபிஷ்ஷு, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு, இல்லை மட்டன் எடுக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கிடையாது, எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். சப்போஸ் இந்த மந்த் வந்து நாங்கள் இந்த வீக் வந்து நாங்கள் வந்து சிக்கன் எதுவுமே எடுக்கல, ஃபிஷ் எதுவுமே எடுக்கலைன்னா அடுத்த வீக் சேர்த்து மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் வந்து மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்றதே அதிகம்தான் எங்களுக்கு. 2 months ஒன்ஸ் அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கிராசரிக்கு நான் 2000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். இந்த 2000க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கரைக்க வேண்டியது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அதுக்கடுத்து பிரியாணி அரிசி, அதுக்கடுத்து மீல் மேக்கர்லேருந்து பலசரக்கு நீங்கள் அப் டு டேட் என்ன எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அந்த மந்த்து 2000க்கு மேலே தாண்டாது. முக்கியமாக இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒயிட் சுகர் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். வீட்டில் வந்து டீ பால் காஃபி எதுவுமே கிடையாது. ஸோ மில்க் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மில்கே ஆட் பண்ணலன்னா வீட்டில் யாருமே குழந்தைங்களும் மில்க் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பால், சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் எங்களுக்கு பட்ஜெட்டில் கம்மி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நான் வந்து ஒதுக்குவேன். ஸோ 1000 ரூபாய்க்குள்ளே ஃப்ரூட்ஸ் பத்துமானா கொஞ்சம் கஷ்டம் தான் சமாளிக்கிறது, ஆனால் சமாளித்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்க தான் நான் வந்து காய்கறி வாங்க போவேன். ஸோ அதே டைமில் தான் நான் ஃப்ரூட்ஸும் வாங்குவேன். எப்பயுமே அந்தந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாக கிடைக்குதோ நான் அப்படி வாங்கிப்பேன். இப்போ தர்பூசணி கிடைக்குதுன்னா 3 நாளைக்கு ஒருக்க மோஸ்ட்லி தர்பூசணி கிடைச்சா தர்பூசணி வாங்கிடுவேன். பப்பாளி பழம் எப்பயுமே பெரிய ரேட்டு கிடையாது, பப்பாளி பழம் வாங்கிடலாம், கிரேப்ஸ் வாங்கிடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி வாங்கிடுவேன். அதுக்கடுத்து எந்தெல்லாம் சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்குதோ ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். தென் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவில் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் பணம் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு, அந்த அவுட் சைட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 rupees எப்பயுமே இருக்கும். 700 to 600 இருக்கும்னு நினைக்கிறேன், எப்பவுமே இருக்கும். அந்த பணம் வந்து எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் குழந்தைங்க வெளியே போய் வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பாங்க இல்லையா, நான் சொல்கிறது ஸ்நாக்ஸை சொல்லலை. இப்போ ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே பேக்கடு ஃபுட்டு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். அதனால் எனக்கு பெரிய செலவு கிடையாது. சாக்லேட்னாலுமே 20 ரூபா 30 ரூபாயோட சரியாக போயிடும். அப்படியே பேக்கடு ஃபுட்டு கொடுக்குற அளவுக்கு எதுவும் நல்லா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பேக்கடு ஃபுட்டு கொடுக்குறதுனால தான் குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு டாக்டர்ஸே பார்க்குறவங்களே சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி இப்போ நம்ம ஒரு நார்மலாக என்ன கிடைக்கும், ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது வாங்கி கொடுக்குறதா தான் வாங்கி கொடுக்கலாம். அந்த முறுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை எனக்காவது ஒரு நாள் ஒரு பானிபூரி வாங்கி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே தாராளமாக இந்த இருக்கிற அமௌண்ட்டே எனக்கு போதும். சப்போஸ் இது எதுலையுமே பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபாய் எப்பவுமே வச்சுருப்பேன். அதை நான் எடுத்து செலவு பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னோட மாதம் அந்த 6000 லிஸ்ட்டுக்கு உண்டான பட்ஜெட். இதுதான். ஸோ சிம்பிளாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். முக்கியமாக இந்த 6000 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6000மே யூஸ் ஆகிடுமான்னா கிடையாது. 6000ல் நமக்கு கண்டிப்பாக மிச்சம்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். மோஸ்ட்லி நான் அந்த பட்ஜெட் 5ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து போட்டுருவேன். முதல் விஷயம். ஸோ மாத கடைசியிலையும் எப்படி எனக்கு காசு மிஞ்சும். ஸோ இந்த மாதம் வந்து நான் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி இந்த கேல்குலேஷன் பட்ஜெட்டை முடிக்கும் போது என்னென்னலாம் செலவாயிருக்கு, ஸோ எதில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது எதுக்காகனா, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறிக்காக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் இருக்குது. இந்த 1500 ரூபாயில் எவ்வளவெல்லாம் நமக்கு செலவாகுது இப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி நான் இதில் தான் வைப்பேன். சில்லறையாக இருந்தாலும் சரி. மாதம் வரக்கூடிய சில்லறையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவில் நான் வந்து போட்டு வச்சுருவேன். இந்த சில்லறையும் போட்டு வச்சுருவேன். காசாக இருக்கிறது ரூபாயாக இருக்கிறது மட்டும்தான் இதில் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். ஸோ இந்த மாத கடைசியில் என்ன பட்ஜெட் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பட்ஜெட்டே போடலை, அப்படியே பட்ஜெட் போட்டாலும் சும்மா காசெல்லாம் ஒன்றா வச்சுருவீங்கன்னா இப்படி பிரித்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு மிச்சப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயில்
எனக்கு வந்து அதிகமாக செலவாகாது. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் எனக்கு அதிகம். 2 லிட்டருக்குள்ளே வாரத்துக்கு 1/2 லிட்டர் அப்படின்னு நான் பிரிச்சுப்பேன். 2 லிட்டருக்கு மேலே செலவாகாத அளவுக்கு சிக்கனமாக வந்து நான் சமைச்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியாவை எனக்கு கீழே வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மந்த்லி ஃபேமிலி பட்ஜெட்டை நான் வந்து போட போகிறேன். அதாவது என்னோட எந்த அமௌண்ட்டில் எனக்கு வந்து ரெண்ட்டு அப்புறம் கரண்ட்டு பில்லு எல்லாமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருது, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம மாமா பாசிட்டிவிட்டியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.